பிரைஸ் தி லார்ட். யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். தேவன் ஏதாவது ஒன்றை வாக்கு பண்ணினார் அப்படின்னா அதிலிருந்து மாறி இருக்கிறாரா? நான் மாறி இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் மோசே கிட்ட யாத்ராகமம் 3வது அதிகாரம் முழுவதுமாக சொன்னது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மோசே கானான் தேசத்துக்குள்ளே போனாரா? இல்லை, மரித்து போனான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதனால் தேவன் யோசுவாவை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தவளையும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே தவளை கெட்டு போனதுக்கு காரணம் அந்த தவளையோட வாய் தான், பாம்பு இல்லை. அதே மாதிரி தான் தேவன் அவருடைய வாக்கை அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை செய்யாமல் போனதுக்கு காரணம் தேவன் இல்லை, மோசே கன்மலையை அடிக்கும்போது கண்மலையை பார்த்து பேச சொல்லியிருந்தார். ஆனால் மோசே கண்மலையை அடித்தான். அதனால தான் மோசே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியலை. கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தாமல் போனதுக்கு காரணம் மோசே தான், தேவன் அல்ல. தேவன் ஒரு முறை வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா அதை அந்த மனுஷன் இல்லைன்னா கூட வேறு யாரையாவது எழுப்பி அதை நிறைவேற்றியே தீருவார். அதனால தான் மோசே மரித்த பிறகு யோசுவாவை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருப்பார், நிறையா வார்த்தைகளை பேசி இருப்பார். அது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு தடை செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் வாயினால் அதை கெடுக்காமல் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. காட் பிளஸ் யூ.